ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரௌனி பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே சூப்பராக வந்திருந்ததுங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. அந்த பட்டரோட ஸ்மெல் மட்டும்தான் இல்லை. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சிமிலராக ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அந்த கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருந்ததுங்க. இது செய்கிறதுக்கு 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை இந்த சாக்லேட்டில் ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக ஆற வச்சிடலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 150 கிராம் ஒயிட் சுகரை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர அளத்துக்கு பீட் பண்ணிக்கணும். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த முட்டையை பாருங்கள், இந்த லைட் எல்லோ கலரில் ஆகிற அளத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சாக்லேட் இதில் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 100 கிராம் மைதா மாவு, 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சுட்டு இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 18 ஸ்கொயர் டின்னில் பட்டர் சீட் போட்டு வச்சுருந்தேன். அதில் இந்த பேட்டரை சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓடிஜியில் இந்த பேட்டரை வச்சுட்டு கரெக்டாக 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும்.